ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பாலக்கீரையை வச்சு எப்படி பக்கோடா செய்யலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு முதல்ல பாலக்கீரை க்ளீன் பண்ணி வச்சுட்டு ஒரு பெரிய வெங்காயமும் ஒரு உருளைக்கிழங்கு எடுத்துக்கலாம். நல்லா அலசி வச்ச பாலக்கீரையை முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துகிட்டு அடுத்து பெரிய வெங்காயத்தையும் நீல வாட்டில் கட் பண்ணி எடுத்துக்கலாம். அது கூடவே நீல வாட்டில் கட் பண்ண உருளைக்கிழங்கும் சேர்த்திக்கலாம். இதில் கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கலாம். இஞ்சி இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டேன், துருவின இஞ்சி. அடுத்து கொஞ்சமாக தூளுப்பு, பச்சை மிளகாய் காரத்துக்கு ஏற்ப சேர்த்துக்கலாம். இது கூடவே கடலை மாவு சேர்த்துட்டு ஒரு கப் அளவுக்கு கடலை மாவு சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக மாவு சோடா சேர்த்துக்கலாம். இதில் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு ஓமம் சேர்த்துக்கிட்டு வரமிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து தண்ணி எதுவும் தெளிக்காமல் முதல்ல நல்லா பிசறிக்கலாம். இந்தளவுக்கு பிசறினதுக்கப்புறம் தேவைக்கேற்ப லைட்டாக தண்ணி தெளித்து பிசறிக்கலாம். ரொம்ப பஜ்ஜி போண்டாக்கெலாம் மிக்ஸ் பண்ணுவோம்ல, அந்த மாதிரி மிக்ஸ் பண்ணாமல் இந்தளவுக்கு பண்ணிக்கணும். அடுத்து ஒரு கடாயில் எண்ணெய் சூடானோடையும் இந்த மாதிரி கொஞ்சம் சின்ன சின்னதாக போட்டு பொரித்து எடுத்துக்கலாம். கீரைங்களாம் கொடுத்த பிள்ளைங்க அவ்வளோ சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.